ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் பார்க்க போகிறோன்னா கோயில் சம்மந்தமான வீடியோ தான் இது. நம்ம இன்றைக்கி காலையிலே கோயிலுக்குலாம் போயிட்டு கங்கணம்லாம் கட்டினா கால் ஊனியிருந்தாங்க. அங்கே நிறைய அந்த ஓமம் கொண்டு அதெல்லாம் வளர்த்தாங்க. அப்புறம் கங்கணம் கட்டினாங்க. அப்புறம் அந்த கால் நடுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு புதுசு தான். நான் பார்த்ததே கிடையாது. நான் செஞ்சதும் கிடையாது. எல்லாமே எனக்கு புதுசு தான். எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கங்கணம்லாம் கையில் கட்டிட்டு கங்கணம் கட்டுறதே எனக்கு புதுசு தான் இப்போது. இதெல்லாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது எடப்பாடி பக்கத்தில் மலங்காடுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஊர். நல்லா கீழே பசுமையாக தான் இருக்கும். ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. மேலேயும் விவசாயம் பண்ணுறாங்க. கடல போடுவாங்க, எல்லாமே போடுறாங்க மேலேயும். போனாலே தெரியும், நல்லா பசுமையாக தான் இருக்குது. ஆற்று தண்ணியும் வரும் அந்த இது. இல்லை ஆறும் இருக்குது, ஆற்று தண்ணியும் போகும். அந்த மேலே இருக்குது மலை ஒன்று தெரியுது, அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே 2 வீட்டுக்கு நம்ம பத்திரிக்கை வைக்கணும். அங்கே போய் பத்திரிக்கை வச்சுட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு வரலாம். போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஏரியா நல்லாயிருக்கும். ஆனால் வீடு கிட்டக்கே கிடையாது. தூரமாக தான் இருக்கும். ஆனால் கிட்டக்கே வீடு கிடையாது இங்கே. நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரம் கொஞ்சம் தள்ளி தான் வீடு இருக்குது. ஆனால் ஏரியா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பயம்தான். சேஃப்டியானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் எனக்கு பயம்தான். அவங்களாம் அப்போலேருந்து இருக்காங்க. 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இப்படிலாம் இருக்காங்க. அவங்களாம் பழகியிருக்கணும். நம்மளுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த ஏரியா பார்த்தா. ஆனால் ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்கிறது ரொம்ப பிடிச்சி. இயற்கையாக பசுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ரோட்டில் பாருங்கள், ஒருத்தங்க கூட நடமாட்டமே கிடையாது. பஸ் வசதி கிடையாது இங்கே. இந்த ஊருக்கு பஸ் வசதியும் கிடையாது. போனால் வண்டியில் போனால் தான். மற்றபடி பஸ் வசதிலாம் கிடையவே கிடையாது. ஊர் அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக. எங்கேயுமே இந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டிருப்பேன். 1 இயருக்கு மேலே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு நம்ம கறி விருந்துக்கு போயிருந்தோம். இது ஸ்கூலு பாருங்கள். இது ஒரு ஸ்கூலு. இது இங்கேயே ரேஷன் கடை இதெல்லாம் இருக்குது. அங்கங்கே வீடு இருக்கும். ஆனால் வீடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். வீடு பார்க்கல எல்லாமே நல்லாயிருக்கும். நீட்டாக செம்மையாக இருக்கும். ஆனால் தூரமாக தான் இருக்கும். வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். இங்கேயே போர்லாம் இங்கேயே தங்கியிருந்து போர்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்ருக்காங்க. நம்ம அது பாதிக்கு வரைக்கும் தான் தார் ரோடு அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் அது மாதிரி ஒத்தையடி பாதை தான். அந்த ஒத்தையடி பாதையில் தான் போகணும். அங்கே ஒரு 5 வீடு தான் இருக்குது. அந்த ஒத்தையடி பாதை போல் ஒரு 5 வீடு தான் இருக்குது. அங்கே போய் இப்போ இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு பத்திரிக்கைலாம் வர சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த ஏரியா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம்தான். இந்த ஏரியா சைடெலாம் போகிறது எனக்கு கொஞ்சம் பயம்தான். மேலேயும் சரி தண்ணி வசதி இருக்குது. கீழேருந்து மேலே போர் போட்டு தான் டேங்கில் ஏற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டவங்க போரும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆனால் இவங்க வீட்டிலேருந்து கீழேருந்து நம்மளுக்கு பைப்பு கனெக்ஷன் வருது. மேலே டேங்கில் ஏற்றி அவங்களாம் வீட்டுக்கு யூஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. விவசாயம் மண் மழை பெஞ்சால் மட்டும்தான் எங்கள் விவசாயம். இது மட்டும் மேட்டுக்கல்லில் என்னென்ன விளையுமோ அதுதான் அந்த மேலே போடுவாங்க. மற்றபடி நம்ம நெல்லெல்லாம் நட மாட்டாங்க. மேக்ஸிமம் ரொம்ப தண்ணி நிறைய இருந்தால் குட்டையெல்லாம் தண்ணி இருந்தால் நெல் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா இது இருக்குது, கிணறு இருக்குது. வீட்டுக்கு ஒரு கிணறு, இல்லைன்னா அங்கே வயல்கிட்டலாம் கிணறு இருக்குது. அதில் வச்சு விவசாயம் மோட்ரு மூலியமா விவசாயம் பண்ணுறாங்க நிறைய பேர். நம்ம வர வேண்டிய வீடு வந்தாச்சு. இது பக்கம்தான். இங்கே 2, 3 வீடு தான் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், மாடு ஆடு எல்லாமே வளர்க்குறாங்க மேலே. இதுதான் அவங்க வீடு. கொய்யாக்காய் செம்ம டேஸ்ட்டு. இந்த சிவப்பு கொய்யாக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுங்க, நாளே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பல, வர வெளில எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் வீடு தான் கொடுத்தோம். அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அலைச்சல் இப்போ இங்கேயே ஒரு 20 வீட்டுக்கு சொன்னோம் நம்ம. அதே முடியல. அதெல்லாம் டயர்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கும் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் இன்னொரு வீட்டுக்கு போகிற வழி தான் ஆற்றுல தண்ணி போகுது பாருங்கள். நான் இது வரைக்கும் ஆற்றுல குளித்ததே கிடையாது. செம்மையாக போயிருந்துச்சு. எல்லோரும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, துணி துவைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் இந்த வரைக்கும் ஆற்றுலேயே குளித்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆற்றுலாம் குளிக்கணும், குளத்துல குளிக்கணும்னு. ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மாதேஷ் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ. ஓகே, பாய்.